வணக்கம். நான் வெள்ளியங்கிரி ஹெர்பல்ஸ்லேருந்து நான் முத்துக்குமார் பேசுகிறேன். நம்மளோட ஏற்கனவே பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, நம்ம தோட்டத்தில் தான் இருக்கோம். நம்ம தோட்டம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, சிறுவாணி கோயம்புத்தூரில் சிறுவாணி ரோட்டில் செம்மேடுன்னு சொல்லி ஒரு அழகான கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துலேருந்து ஒரு 500 மீட்ரு தான் அது. இது வந்து நம்ம வெள்ளியங்கிரி மலை அடிவாரம். இங்கேருந்து ஒரு வெள்ளியங்கிரி மலை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் மட்டும்தான். பூண்டி கோவில்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அடிவாரத்தில் தான் நம்ம தோட்டம் இருக்குது. இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம செம்மேட்லேருந்து ஒரு 500 மீட்டருன்னு சொன்னேன்ல. இது வந்து நம்ம அங்கே வந்து ஒரு மாதம்பட்டி சிவகுமார் அண்ணான்னு சொல்லி ஒரு அண்ணா வந்து பாக்கு தோப்பு வச்சுருந்தாங்க. அது இந்த மாதிரி மாதம்பட்டி சிவகுமார் அண்ணா தோட்டம்னா இங்கே ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதோட ஓனர் வந்து மகேந்திரன் அண்ணான்னு சொல்லி அவங்க தான் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ராமன் ஒரு அண்ணா வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவர் இங்கேயே தங்கியிருக்கார். ஆரம்பத்துலேருந்து இந்த வீட்டில் தான். நம்மளோட மூலிகை எல்லாமே காய வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே அவரது அண்ணா தான் பார்த்துக்கிறாரு. அது போக நம்ம மூலிகை எல்லாமே நமக்கு தேவையான மூலிகை எல்லாம் நிழல் காய்ச்சலில் காய வச்சு அது ஃபுல்லாமே நம்ம இந்த வீட்டில் தான் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சில மூலிகையெல்லாம் வந்து எல்லா சீசன்லையும் கிடைக்காது. அந்த மாதிரி சீசனல் மூலிகையும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு தேவையானது எல்லாமே கலெக்ட் பண்ணி எல்லாமே எடுத்து நாங்கள் காய வச்சு எல்லாமே பயன்படுத்திகிட்ருக்கோம். நம்ம மூலிகை பொருட்கள் எல்லாமே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா ஒரு பலன் தர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக நம்ம மூலிகை எல்லாமே அதில் எல்லாமே சேர்த்து நம்ம பண்ணுறனால தான் அது கண்டிப்பாக வேலை செஞ்சிருது. இதில் வந்து 2 மாமரம் இருக்குது. இந்த மாமரம் இந்த இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேருந்து நம்ம தோட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலை இருக்கு இல்லையா, அந்த மலையோட முதல் மலையும் நல்லா தெளிவாக தெரியும். இந்த ரோடு தான் அது. ரொம்ப பனி இருந்ததுன்னா தெரியாது. இன்றைக்கி வந்து அவ்வளோவா பனி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கனால இதுதான் நம்ம வெள்ளியங்கிரி மலையோட முதல் மலை. வணக்கம்.